வெல்கம் டு யசோமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சூப்பரான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோங்க. ரவா வடை தான் பார்க்க போகிறோம். அது ரொம்ப ஈஸியாக செஞ்சாலும் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அது செய்யறதுக்காக 1 கப் அளவுக்கு பச்சரிசி மாவு எடுத்துருக்கேங்க, 1/2 கப் அளவுக்கு வெள்ளை ரவை எடுத்திருக்கேன், 1/2 கப் அளவுக்கு மைதா மாவு எடுத்துருக்கேங்க. நீங்கள் வேணுன்னா கோதுமை மாவும் எடுத்துக்கலாம். வாங்க இனி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். ஒரு அகலமான பாத்திரம் எடுத்துக்கலாம். அதில் அரிசி மாவு, மைதா மாவு, ரவை 3ஐயும் ஒன்றா சேர்த்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாங்க. இப்போ இதில் கலக்கறதுக்காக 3 வரமிளகா, 1 ஸ்பூன் சோம்பு இதை மிக்சியில் போட்டு கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இப்போ பொடி பண்ணதையே இந்த மாவோட சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாங்க. இப்போ பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி, இஞ்சி, பூண்டு இது எல்லாத்தையும் நான் சாப்பரில் போட்டு நைஸாக சாப் பண்ணிக்கிறேங்க. அதையும் இதோட சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் கை வச்சு நல்லா கலந்துக்கலாங்க. இந்த மாவோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகணும். அப்புறம் அதுக்கப்புறம் தான் நம்ம தண்ணி ஊற்றணுங்க. இப்போ இதில் ஒரு 1/2 குழிக்கரண்டி அளவுக்கு எண்ணெயை காய வச்சு வச்சுருக்குறேங்க. அந்த சூடான எண்ணெயை இதில் சேர்த்துக்கலாம். ஒரு ஸ்பூன் வச்சு லேசாக கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நாங்கள் கை வச்சு கலந்துக்கலாங்க. எண்ணெய் சூடாக இருக்குது. இப்போ கை வச்சு நல்லா கலந்துட்டு இப்போ இது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம பிசைஞ்சிக்கலாங்க. வடை மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப கெட்டியாக பிசையக்கூடாதுங்க. இது ஊறணும். அதனால் இந்த அளவுக்கு நம்ம வடை போடுற அளவுக்கு இருக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு பிசைஞ்சால் போதும். இப்போ இதை நம்ம மூடி வச்சிடலாம். ஒரு 1/2 மணி நேரம் ஊறட்டும். 1/2 மணி நேரம் ஊறிடுச்சுங்க. நீ ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் நல்லா ஊறிடுச்சு. பாருங்கள் ரவை எந்த அளவுக்கு ஊறி இருக்குதுன்னு. அந்த சாஃப்டாக ஊறிடணும் ரவை. அப்புறம் போட்டால் தான் நல்லாயிருக்கும். இப்போ இதெல்லாம் ஒன்று சேர்த்து நம்ம 3 தடவை பிசைஞ்சிக்கலாம். இந்த மாதிரி லேசாக பிசைஞ்சு விட்டுக்கலாங்க. பிசைஞ்சு விட்டு அதுக்கப்புறம் நம்ம உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ முதல்லையே எண்ணெய் காய வச்சோம் இல்லைங்களா, அதே கடாயில் திரும்ப பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இது மீடியம் ஃப்ளேம்லேயே தான் பொரிக்கணுங்க. இப்படி வடை தட்டிக்கலாம். பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவி அதில் வேணாலும் தட்டிக்கலாங்க. அளவான உருண்டையாக பிடிச்சி பாலித்தீன் கவரில் எண்ணெய் தடவி அதில் வச்சு லேசாக தட்டி பாருங்கள். இந்த திக்னஸ்க்கு இருக்கணும். ரொம்ப லேசாக போட்டாலும் நல்லா இருக்காது. இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். விட நம்ம கையால் தட்டி போடுறது ரொம்ப ஈஸிங்க. உள்ளங்கையில் எண்ணெய் தடவி ஒரு உருண்டை எடுத்து வச்சு 2 கை வச்சு ப்ரஷ் பண்ணி லேசாக தட்டி போட்டுக்கலாங்க. இது ரொம்ப ஈஸி. பாலித்தீன் கவரில் தட்ட வேண்டாம்னா நீங்கள் கையிலேயே தட்டி போட்டுக்கலாம். இப்போ இது எண்ணெயில் போட்டுக்கலாங்க. அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும். ஒரு பக்கம் வந்து இன்னொரு பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இது வேகறதுக்குள்ளே நம்ம உருண்டைகளை உருட்டி வச்சுக்கலாங்க. வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். பாருங்கள், நம்ம பருப்பு வடை செஞ்சால் என்ன கலரில் வருமோ அதே கலரில் வந்திருக்குது. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போ இதை எடுத்துக்கலாம். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாம். அடுத்தது வெந்துருச்சுங்க, எடுத்துக்கலாம். உங்களுக்கு நல்லா பெரிய வடையாக வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. நான் அளவான வடையாக தான் போட்டிருக்கேன். இதே மாதிரி எல்லாத்தையும் போட்டு எடுத்துக்கலாங்க. ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இது ஊறக்கு மட்டும்தான் ஒரு 1/2 hour டைம் தேவை. அவ்வளோதாங்க. அட்டகாசமான ஈவினிங் ஸ்நாக்ஸ் தயாராகிடுச்சு. குட்டி ஸ்கூல் விட்டு வர்றதுக்குள்ளே ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாங்க. ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.